அவ்வளோ பெரிய நடிகர். நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன்னே, இந்த சினிமான்ற கிரவுண்டில் அடிச்சாருன்னா 6 லைனுக்கு தாண்டி தான் போவோம். அந்த மாதிரி எல்லா தரப்புலையும் இறங்கி நடிக்கிறாரு, எல்லா ஸ்டேட்லேயும் நடிக்கிறாரு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணுற ஆஸ்கர் அவர் வாங்க போகிற ஒரு நடிகரை தூக்கின்னு வந்து ஆந்திராக்காரனுக்கு கொடுத்துட்டு ஒரு இடத்துல விசில் அடிக்க வேண்டிய இடமே இல்லை, கைத்தட்ட வேண்டிய இடமே இல்லை, மாசின்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. தலை வலிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த டேரக்டர் வேறு பெருமையாக வந்து பேசுனுங்கிறான். ஏற்கனவே பிரின்ஸ்னு ஒரு படம் ஏற்றி சிவகார்த்தியனை காலி பண்ணி விட்டது இல்லாமல் இப்போ தனுஷ் அண்ணனை கூட்டின்னு போயின்னா பறி கொடுக்குறீங்களா? படம் எப்படி எடுக்கணும்னு தனுஷ் அண்ணங்கிட்டே கேளுங்க, சொல்லுவார். நீங்கள் என்ன ஒரு சீனு கூட சீனு வைக்கல, கதையில் தப்பிச்சு போகிறாரு, திருப்பி அங்கேயே தப்பிச்சு வராரு, வராரு, ஸ்க்ரீன் பிளே லேக் அடிச்சு விட்றீங்க. அதாவது எல்லா படமும் ஹிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. தனுஷ் அண்ணா நல்ல நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும், நல்லாவே படம் பண்ணியிருக்கிறாரு. பட்டு டேரக்டரு ஸ்க்ரீன் பிளே சரி கிடையாது. அது ஒரு ஆடியன்ஸான்றதோட ஒரு தனுஷ் ரசிகராக எனக்கு இந்த படம் பிடிக்கல.